வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களே சிந்தித்து செயல்படுங்க. போதும். அதாவது ஆட்சிக்கு ஓட்டு போட்டு போட்டு இவங்க துள்றானுங்க. இன்னும் ஒரு திமுக எவனா இருந்தாலும் சரி, தற்கூறிங்களா மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, தற்கூறிங்களா உங்களுக்கு சேர்த்தா பேசுறேன். 1000 கோடி சுட்டிட்டு போயிட்டானுங்களா. வார்டு கவுன்சில் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி. அப்போ நாடகோஷோட தலைவர் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு சேர்த்தாண்டா பேசுறேன், முடிச்சுக்கோங்களா? டேய், ஆக்சுவலி இவனுக்கு உட்கார நானும் சேர்த்தான் பொதுமக்களை ஏமாத்த தெரிஞ்சுதான் போட்டோம். என்ன இவனுக்கு உட்கார்ந்து உடனே ஆடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக காரனே, உன்னை வேணும் உட்கார வைக்கல, வேற வழி இல்லாம தொலைஞ்சு நாசமா போன்னு உட்கார வச்சோம், சரியா? அதுக்கும் வேணும்னு உட்கார வைக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன, நீ 1000 கோடி சுருட்டுவ, திருப்பி திருப்பி ஒண்ணு உட்கார வைப்பாங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. உடனே அதுக்கு இதுக்கு இப்படி அப்படி விட்டுவானுங்க. ஒரு மண்ணு இல்ல, மக்கள் முடிவு கொண்டாங்க. சிறுபான்மையர் ஓட்டு உங்களுக்கு வராது, கண்டிப்பா வராது. என்ன, நீ யாருக்க திருப்ப மலை மேல தீபத்தை ஏத்த விடலையோ, நடிக்கிறியோ நாடகம், அவங்ககிட்ட தெரிஞ்சு போச்சு இது நாடகம்னு. எக்காரத்தை கொண்டு சிறுபான்மையர் ஓட்டு 1% கூட அவனுக்கு விழுகாது. பிஜிகா அந்த ரவுடி பேர கட்சிக்கும் விழுகாது, அவன் தொண்டர்களுக்கும் விழுகாது. அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க, பிஜிகா தொண்டர்தான் நானு, ஆனா கண்டிப்பா போட மாட்டேன், நாடகோஷோட தொண்டர்தான் நானு. எங்க தாத்தா முத்தாத்தா வரைக்கும், தாத்தாவோட தாத்தா வரைக்கும் திமுக இருந்து வரங்க. ஆனா இந்த வாட்டி எக்காரத்தை கொண்டு திமுகவுக்கும் ரவுடி பேர கட்சிக்கும் போட மாட்டோன்றாங்க, சரியா? ஏன்னு சொன்னா, இவங்க சுருட்டுல வேலை போதும். 6 வயசு 3 வயசு குழந்தைல இருந்து 70 வயசு கிளவி வரைக்கும் விட்டு வைக்காத ஒரே ஒரு கட்சி நம்ம நாடகோஷ கட்சி. யாருக்கும் பந்தோபஸ்து இல்லைங்க. வெளியே போனாவே எவன் கருத்து எடுத்துட்டு போவான், எவன் கற்பழிச்சுட்டு போவான். உங்களுக்கு ஒரே ஒரு ஆட்சிக்கு ஒரு கோடு இருக்கு: கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா. இதெல்லாம் பக்காவா இருக்கும். கேட்டா கஞ்சா புழக்கத்துல இருக்கான், கல்டிவேஷன் பண்ணல. தெளிவா இருக்கானுங்க, விட்டுறதுல. என்ன, கல்டிவேஷன் பண்ணல, புழக்கத்துல மட்டும்தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பக்காவை விட்டுறாங்கன்னு. என்ன, எக்காரணத்தை கொண்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு பாருங்க. சுட்டுறதுலாம் அவனுக்கு போதும். என்ன, 2026 எலெக்ஷன்ல தக்க பாடங்கள் புகட்டப்படும். பொதுமக்களுக்கு விழிப்பு வந்துருச்சு. என்ன, இதனால் என்னையும் சேர்த்து போட்டோம். டிஎம்கே போட்டோம், டிஎம்டிகே போட்டோம். டிஎம்டிக்கு ஒரு மாற்று வச்சாரு. இவனுங்க ஐடி விட்டுறானு, குடிகாரன் அப்படி இப்படி பொம்பளை முன்னாடி போறான்னு விஜயகாந்த் பத்தி தப்பா சொன்னா. இப்பதான் பொதுமக்களுக்கு புரிய வந்திருக்கு. உருட்டுனது ஃபுல்லா திமுக ஆயிட்டுவீங்கன்னு. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் 1 சொல்ற ஆளு திமுக ஆயிட்டுவீங்க. மாத்து கட்சியா வந்தாங்க, அவனை பொய் பண்ணி மன உளைச்சலாக்கி சாடிச்சாங்க. பார்க்க போனா இவங்கதான் பெரிய கொலை குற்றவாளி குடும்பம். என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. திமுக நீ புரிஞ்சுக்கோ. விஜயகாந்த் இருந்தார்ல, அவங்க மாட்டு கட்சி வந்தது. இப்ப கழிவு விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்குனாங்களோ, அது மாதிரி உண்மையில ஊதி பெருசாக்குனது நம்ம விஜயகாந்த மன உளைச்சலாக்கி சாகடிச்சது நம்ம நாடக குடும்பம், சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.